ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அஷ்டமி. ஸோ நேபாளில் வந்து இன்றைக்கி கெடா வெட்டி கோயிலெல்லாம் சாமி கும்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள். எந்த சாமிக்கு வந்து கும்பிடுவாங்கன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். துர்கை அம்மனுக்கு வந்து கெடா வெட்டி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் விருந்தெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப ஸ்பெஷல் டே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. நாளைக்கு வந்து ஆயுத பூஜை, அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து விஜயதசமி, அந்த மாதிரி லைனாக வந்து ஃபெஸ்டிவல் வந்துட்டுருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாப்பாவும் டேடியும் நாளைக்கு ஆயுத பூஜை அன்னைக்கு தான் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ வந்து எப்போ அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரில. பாப்பாவும் அப்பா வந்து நாளைக்கு ரீச் ஆகுறாங்க. ஸோ உள்ளே வந்து ஃபேன் ஓடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வந்து இது கொண்டு வந்திருக்காங்க, ஒயரு. ஸோ இது வந்து ஜாயின் பண்ணிட்டு ஃபேன் வந்து ஓடுமா இல்லைன்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வந்து ரிஷப் டேடி இப்போ தான் வாங்கிட்டு வந்தார். எவ்வளோ ரூபான்னு தெரில. க்ரீன் அண்ட் எல்லோ கலர் ஒயர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டில் வந்து ஒரே எலி தொல்லை தான் பாருங்கள். உடஞ்சிருக்கா, அதில் வந்து எலிலாம் வருது. ஃபுல்லாக அந்த வீடு வந்து ரொம்ப டேமேஜ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இந்த வீட்டில் வந்து எலி தொல்லைலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்தோம். பட்டு இந்த வீட்டில் ரொம்ப எலி தொல்லை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, உள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் ஓடாது. இப்போ வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு ஃபேன் ஓடுதான்னு பார்க்கணும். ஏன்னா டேடி வந்து உள்ளே தான் படுப்பார், நாங்கள் வந்து வெளில படுப்போம். டேடி மட்டும் உள்ளே படுப்பார் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வந்து வெளில வந்து படுக்க முடியாது இல்லையா, ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். அதனால் டேடி மட்டும் உள்ளே படுப்பார். அதனால் வந்து ஃபேன் தேவை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ப்ளக்கு ஒயர். அவருக்கு வந்து சின்ன சின்ன ஒர்க்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேன் ஜாயின் பண்ணுறது, என்ன ரிப்பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டேடிக்கு ஓரளவுக்கு தெரியும் ஒயரிங் ஒர்க்கு. இங்கே பாருங்கள், இன்னொரு மெக்கானிக் ஸ்டார்ட் ஆகி. ரிஷப்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே கையில் வச்சுக்கிட்டே இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டில் வந்து ஆல்ரெடி இந்த ஃபேன் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் நேபாளி பீப்புள்ஸ் வந்து ஹோட்டலில் ஒர்க் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு அவங்களே வந்து ஹோட்டல் ஓனரே வந்து ரூம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து இந்த ரூம் தான். அதனால் வந்து இது ஹோட்டல் ஓனர் கொடுத்த ஃபேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஓனர் வந்து கொண்டு போகலை, அது வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக காற்றே வரமாட்டேங்குது. அதை வந்து ரிஷப் டேடி செக் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு வந்து டேப்பு, ஒயரு, ப்ளக்கெலாம் வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். காசு போட்டு வாங்கிட்டு வந்தார். ஃபஸ்ட்டு இந்த ஃபேன் வந்து செக் பண்ணிகிட்ருக்காரு. எல்லாம் ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு செக் பண்ணிகிட்ருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து நிறைய நேபாளி பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஹோட்டல் லைனில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. பட் இப்போல்லாம் யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோக்கா. ஸோ இந்த ஃபேன் வந்து ஓடுதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தார். பட் கடைசியில் வந்து அந்த ஃபேன் ஓடலை, ஆல்ரெடி ரிப்பேர் போல். நைட்டு வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் இந்த வீடு. மத்தியானம்லாம் உள்ளே உட்காரவே முடியாது, ஒரே வெக்கையாக இருக்கும். அதனால் வந்து ஃபேன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாருங்கள், சுத்தமாக ஓடவே இல்லை. அதுக்கப்புறம் எங்ககிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு ஃபேன் இருந்துச்சு. 1500 2000 போட்டு ஃபேன் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் நல்லா ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் தானாகவே ரிப்பேர் ஆகிடும். அதனால் வந்து ஆல்ரெடி எங்ககிட்ட ஒரு ஃபேன் இருந்துச்சு. அது வந்து ரிப்பேர் ஆன ஃபேன் தான். கடையில் கொடுத்துட்டு சரி பண்ணியிருந்தோம். அந்த ஃபேன் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபேன் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு அந்த ஃபேன் வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஒரே தூசி குப்பையாக இருந்துச்சு.
இந்த ஃபேன் இது வந்து ப்ரௌன் கலர் ஃபேன், இது வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்காரு. இது வந்து எங்கள் ஃபேன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபேனு ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ ரிப்பேர் சரி பண்ணதுக்கப்புறம் இப்போ திரும்ப வந்து ரிஷப் டாடி ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு இது வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஃபேன் எடுத்துகிட்டு இந்த ஃபேன் ஃபிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டு நம்ம எதிர்பார்க்க அளவுக்கு வந்து காற்று வரல, லைட்டாக தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டே மறுநாள் வந்து காலையில் 7 மணிக்கு அப்பாவும் பாப்பாவும் ஊருக்கு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா ஊர்லேருந்து வந்துட்டான். ஹோம்ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நேபாளிலேருந்து ஸ்கூல்லேருந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதுக்காக வந்து பென்சில் இருக்குது, இரேசர் அண்டு ஷார்ப்னர் வாங்க போயிருக்காங்க இந்த கடையில். 3 பேருமே போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரேசப் அண்டு பாப்பா 3 பேருமே. பாப்பா இந்த கடையில் கிடைக்குதா இல்லையான்னு தெரில, போயிருக்காங்க. வெயில் செம்மையாக கொடுத்துது ஃப்ரெண்ட்ஸ். அப்பா வீட்டில் உள்ளே தூங்கிட்டு இருக்காரு. வண்டி வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 5 ரூபா குடம். இது வந்து குடிப்பாங்களா இல்லைன்னு தெரில. குளிக்கிறதுக்கு, ட்ரெஸ்லாம் துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். குடிக்கவும் செய்யலாம். இன்னொன்று வரும் ஃப்ரெண்ட்ஸ், 12 ரூபா குடம். அது வந்து மினரல் வாட்டர். என்ன இவ்வளோ லேட் பண்ணுறாங்க, இவருக்கே தெரியாதா சொல்ல தமிழில்? மேக்ஸிமம் 8-9 மந்த் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நேபாளிலேருந்து வந்து இப்போ தான் பாப்பா திரும்ப 8 மாதத்துக்கு அப்புறம் நேபாளுக்கு வந்துட்டா. இங்கே வந்துட்டா. இப்போ வர போகிறாங்க. பாப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஹவ் ஆர் யூ? எங்க வெல்கம் டு மை vlog. ஹவ் ஆர் யூ இசிகா? வாட் இஸ் யுவர் நேம்? My name is Ishika Sai. இசிகா சாய். வேர் ஆர் யூ லிவிங்? I'm India. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி ஒன்று பெருசு. இசிகா, வாட் இஸ் யுவர் ஸ்கூல் நேம்? My school name is Siri Milan English School. Welcome my blog. Like, share, subscribe. Bye friends. வாட் இஸ் யுவர் ஸ்கூல் பிரின்சிபல் நேம்? My principal name is மறந்துட்டியா? சீதாராம் Buradhukita. ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறான். இங்கே வா. விச் கிளாஸ் ஸ்டடிங்? UKG class. UKG. ரோல் நம்பர் 12. ரோல் நம்பர் 12 ஃப்ரெண்ட்ஸ். வாட் இஸ் யுவர் ஸ்கூல் நேம்? School. My school name is Siri Milan English School. You live? धनगढ़ी, Nangadi बारा, जुगेड़ा. ஓகே தமிழில் பேசு. வணக்கம் சொல்லு. வணக்கம் இல்லை, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாப்பா வந்து அவங்க அப்பா கலரு, ரிஷப் வந்து ஏன் கலரு ஃப்ரெண்ட்ஸ். சரி பை சொல்லு ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ண ஒரு புக்கு அன்பாக்சிங் பண்ண இசிகா. நேபாளிலேருந்தே ஆர்டர் பண்ணி வைங்க, எனக்கு வேணும்னு சொல்கிறா ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணு. யூகேஜி படிக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த புக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரே இடம். ओपन करो. இங்கே காமி இசிகா, காமி. இப்படி காமி. ஏபிசிடி சொல்லு. என்ன எழுதிருக்கு? கேளுங்க போடு.
ஏபி ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லு. A for apple. சொல்லு. ஏ ஃபார் Apple. ம் Apple. Ball. Cat. Dog. ம் Elephant. ம் Fish. ம் Grapes. ம் Horse. ம் Ice cream. ம் Dog. ம் Kite. ம் Flower. லோட்டஸ். Lot. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல கொஞ்சம் டேமேஜ் இருக்குது, மற்றபடி பரவாயில்ல. நல்லா இருக்கா? ஆ சூப்பராக இருக்கா? இது என்ன? One good table, two good table. Good. டேபிளா? டேபிள்ஸா இது? இது ம் ஹண்டி ஹண்டி இது என்னது? சண்டே மண்டே ஜனவரி பிப்ரவரி. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் வந்து ஒரே டிஸ்டர்பன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து வீடியோ கண்டினியூஸாக போட முடியல, வாய்ஸ் ஓவரும் கொடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு vlogல வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.